ஏன்னா இப்ப நான் என் பொண்ணு மயூரியை பார்க்கறது லண்டன் போயிருந்தேன். அங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க. நீங்களாம் நம்ம பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹோட்டலில் ஐஸ் பார்லர்லாம் வேலை செய்வாங்க. ஏன்னா அங்கே சம்பளம் பணம் கிடைக்கணும்ல, நல்ல வசதியானோட போவாங்க. அது வந்து அங்கே ஹேபிட். சும்மா இருக்கக்கூடாது, எந்த உழைப்பு வாய்ப்பு இருக்குன்னு வேலை செய்யுது. நான் இந்த தப்பை நான் பண்ணேன். நம்ம ஊரில் நம்ம ஜாதி ஒவ்வொரு ஜாதியாக பார்த்து அந்த புத்தி இருக்குல்ல. நான் மந்திரியாக இருக்கும்போது ஒரு ஊருக்கு போயிருந்தேன், இந்த ஆஸ்திரேலியாவில் போயிருந்தேன். பகல் 2 மணிக்கு வந்து கதவை தட்டினாங்க, பெல் அடிச்சாங்க. ஏன்னா 2 மணிக்கு கட்டுறேன் சார், நீங்கள் விரும்பினா இந்த ரூம் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு போகணுமான்னாங்க. க்ளீன் பண்ணிட்டு போகணுமான்னு கேட்டாங்க பையனுக்கு. பசங்க பார்த்தா அப்போ பல ஜம்முன்னு இருக்கான் பையன். ஏன்டா இந்த வயசுல வந்து பப்பு ஸ்கூலில் வந்துருக்கான். நம்ம புத்தி எப்படி தானே போகும். நம்ம தான் பார்த்தா மனுஷனாவே பார்க்கறது இல்லையா. எவன் பறையன், எவன் பல்ல, எவன் சக்கிலி, எவன் நாயுடு, எவன் முதல்ல, அது தெரிஞ்சிருது. நம்ம படுற பாடு இருக்கு பாரு, மூஞ்சில தெரியாது. பஸ்ஸில் ஏறி உட்காருமா, எங்கே போறீங்க? திருவள்ளூர். நாசருக்கு சொந்தமாமா. ஆமாண்ணா ஆஹா முஸ்லீம் கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் டிபிஜேக்கு சொன்னாங்களா? இல்லைங்க. முதலியார் இல்லை, அவுட். இப்படி ஒன்றா சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக ரமேஷை கேட்பான், அவரும் இல்லாமா, அப்போ அவன் விஷயம் இல்லை. இப்படி இந்த ஜாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் படுத்த பாடு இருக்குல்ல, பெரிய பாடு. அது பொய், ஆனால் மனசுக்குள்ள இருக்குல்ல. அது மாதிரி நமக்குள்ளேயும் மனசு. அதான் யாரு மேலே கீறுனாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாசம் தானே பட்டுக்கொட்ட சொன்னானே. ஒன்றும் கிடையாது, சாதி ஒன்றும் கிடையாது. இப்படி எல்லாம் டிபிஜேவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்னாக்க மாதிரி டிபிஜேவுக்கு ஆக்சிடென்ட் முதலில் சுத்தமான முதலிய ரத்தம் தேவையில்லை இருக்குங்களா? ஏபி பாசிட்டிவ்னா என்ன குரூப்? பி பாசிட்டிவ். இந்த மாதிரி ஒருத்தர் பி பாசிட்டிவ் ரத்தம் தரணும். 5 லிட்டர் 3 லிட்டர் கொடுத்துருவான். அடுத்த நாள் போய் அந்த ஆளை போய் யாரும் கட்டி வச்சுக்க, அவன் ஒரு அருந்தையா இருக்கும். இப்போ யார் ரத்தங்கிறீங்கல்ல, அருந்தை ரத்தம் டிபிஜே உள்ள போயிடும். முதல்ல ரத்தங்கிறதான் பொய். அதை தான் சொன்னா, யாரு மேல கீறுனாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாசம் தான். ரத்தத்தோட சேர்ந்தா சாதியோட சேராது. மாத்தி ஏத்துனா செத்து போடுவேன். செத்து போயிடுவேன். எம்எல்ஏட்ட போன, விஜயாட்ட போன, எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, இருக்கும் வச்சுக்க. பேரு சொல்ற வச்சுக்காரு. நாசட்ட போனேன், மனு கொடுத்தேன், லெப்ட்ல வாங்கிட்டாரு, செய்யல, இருக்கும் வச்சுக்கலாம். சும்மா சொல்றேன், இருக்கலாம். கிருஷ்ணாமிட்ட போனேன், அடுத்த வாரம் பார்க்குறேன்னாரு, ஒன்றுமே பார்க்கல, இருக்கலாம். கான்ட்ராக்ட் கேட்டால் கொடுக்கல, எதுவுமே இந்த ஆட்சி நான் சம்பாதிக்கல, இருக்கலாம், இருக்கக்கூடும், இருக்கிறது. எனக்கு தெரியும். அதை நிச்சயமாக களைய வேண்டும். அது நிச்சயமாக களைய வேண்டும், களையப்பட வேண்டும். அடுத்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அதற்கும் நான் உத்தரவாதம் தருகிறேன், அதுவும் நடக்கும். ஆனால் அதுவல்ல இப்ப நோக்கம். எனக்கு ஒரு சின்ன இடங்கள் கூட வரலாம். என்ன பிரச்சனை? கிருஷ்ணசாமி சொன்னாரு 2G ஒண்ணுமே இல்லைன்னு. இன்னைக்கு எல்லாத்துக்கையும் 2G படம் பாக்குறீங்களே, 3G வந்துருச்சு, 4G வந்துருச்சு, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்கல்ல. ஆனா நான் 15 நாள் சிறையில் இருந்தேன். 15 நாள் அதுக்காக சிறையில் இருந்தேன். ஒரு கவிதை உண்டு, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சில பேரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. அப்ப சேதாரம் இருக்கும். அந்த சேதாரத்துக்கு நாசர் பொறுப்பா, விஜிஆர் பொறுப்பா, சந்திரன் பொறுப்பா, கிட்டு பொறுப்பா, டிபிஜே பொறுப்பா? அப்புறம் பார்த்து நான் தனியா பார்த்துக்கோ, நம்ம பேசுவோம், தனியா பேசுறேன் உங்கள்கிட்ட. ஆனால் அந்த சேதாரங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு இந்தியா என்கின்ற ஆபரணத்தை, தமிழ்நாடு என்கிற நகையை காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே ஒரு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதற்காக உழைப்போம். மீண்டும் உங்களை சந்திப்பேன், தனித்தனியாக சந்திப்பேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.